பொழுதுதான் ஏதோ ஒன்று ரெண்டு நல்ல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட்டை பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ அந்த சுபக்கிரகம் ஒன்று ராசியில் வந்து அமரும் பொழுது அதுவும் ஒரு நல்ல ஒரு தேஜஸை, ஒரு ஒளிவட்டத்தை கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதன் மூலம் பலரை நாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, பலர் நம்மை பார்த்து பேசக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதில் ப்ளஸ் என்னன்னா, இந்த கான்டாக்ட்ஸை, இந்த தொடர்பை பாசிட்டிவாக தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, லாபத்துக்கு நாம் உபயோகிக்க வேண்டும். மைனஸ் என்னென்ன, அன்வான்ட் கான்டாக்ட்ஸு, தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு உறவு முறை சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம், சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக, சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15 செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை, தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16 செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன், சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இத்தனை நாளைக்கு அஷ்டம சனியில் படாத பாடுபட்டோம் சார். ஆனால் அஷ்டம சனி முடிஞ்சும் எங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. செவ்வாய் இப்பொழுது 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்பொழுது தான் ஏதோ ஒன்று ரெண்டு நல்ல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட்டை பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் ராசியில் புதன் இருந்தாலே ஒரு இளமை மாறாத தோற்றம், பரபரப்பாக செயல்படுவது, ரொம்பவும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது. இத்தனை நாள் டல்லாக எதையோ விட்டு கொடுத்தது போல், எதையோ பறி கொடுத்தது போல் இருந்த இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக, அதாவது உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்காப்பா, இவ்வளவு நல்ல இன்டெலிஜென்ட்டாக ஷார்ப்பாக யோசிக்கிறியே, இந்த திறமையை இத்தனை நாள் நீ எங்கப்பா வச்சிருந்த, எங்கப்பா போன, ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டியே, இதை நீ முதல்லையே இந்த புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல், இதனுடன் ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். என்ன, சுக்கிரன் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே ராசியில் தான் இருக்கிறது. இப்போ சுக்கிரனுக்கு கடகம்ங்கிறது ஒரு பகை வீடாக எடுத்துக்கிட்டாலும், பொதுவாக அந்த சுக்கிரனுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், இந்த சுக்கிரன் என்பவர் இங்கு லாபஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். அப்போ அந்த சுபக்கிரகம் ஒன்று ராசியில் அமரும் பொழுது அதுவும் ஒரு நல்ல ஒரு தேஜஸை, ஒரு ஒளிவட்டத்தை
கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதன் மூலம் பலரை நாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, பலர் நம்மை பார்த்து பேசக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதில் ப்ளஸ் என்னென்னா, இந்த கான்டாக்ட்ஸை, இந்த தொடர்பை பாசிட்டிவாக தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, லாபத்துக்கு நாம் உபயோகிக்க வேண்டும். மைனஸ் என்னென்ன, அன்வான்ட் கான்டாக்ட்ஸு, தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு உறவு முறை சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதை நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி, பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், அதாவது சூரியன் புதன் சேர்க்கை, சூரியன் சொந்த வீடு, இதில் கேது ஒரு விதத்தில் சேர்ந்திருந்தாலும் இங்கு சூரியனுக்கு தான் பலம் அதிகம். ஏன்னா சூரியன் அங்கே சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அப்போது தனம், பணம் அப்படிங்கிறது வரும். பேச்சு வெட்டு 1 துண்டு 2 ரொம்பவும் கிளியராக இருக்கும். இந்த கிளாரிட்டியைத்தான் பலர் எதிர்பார்ப்பார்கள். இந்த கிளாரிட்டியைத்தான் பலர் இங்கு பாராட்டக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். வயதை அனுசரித்து அப்பாவுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர பயணங்களில் ஆதாயம், பயணங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பேச்சில் ஒரு ஆன்மீகமும், ஒரு தத்துவமும், ஒரு பிலாசபியும், ஒரு ஞானமும் வெளிப்படும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால இவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு ஞான மார்க்கத்தை, அதாவது பலருக்கு நாம் எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படும். 3ஆம் இடத்துல இவர்களுக்கு செவ்வாய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன் அப்படின்னா வெற்றி ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது கடகராசி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் 10ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார், தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்புறம் செவ்வாய் இங்கே 4ஆம் வீட்டுக்கு வந்தாலும் சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய்க்கு குரு பார்வை குருமங்கள யோகம். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தையும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பார். பாக்யஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ பாக்யம், தொழில், லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு மல்டிப்ளை ஆகிறது கடகராசிக்காரர்களுக்குன்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. தனஸ்தானம்னா வருமானம் வரக்கூடிய இடம். ராசியில் புதன், சுக்கிரன், புத்திசாலித்தனம், ஈர்ப்பு, எல்லா விஷயமுமே கடகராசிக்கு அனுகூலமாக வருகிறது. இப்போ இங்கே செவ்வாய்ங்கிறது புத்திரகாரகன். இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படக்கூடிய அமைப்பாக ஏற்படுவதனால் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலையும் ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். இப்போ 8ஆம் இடத்தில் நிறைய எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், திடீர் லக், திடீர் யோகம், புதையல், லாட்ரிக்கு நிகரான நல்ல யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த அஷ்டம ராகு. குருவின் பார்வை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுபக்கிரகமான புதனின் பார்வை, சுபக்கிரகமான சுக்கிரனின் பார்வையும் பெறுவதனால் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அப்போ உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திடீர் ஜாக்பாட், ஒரு திடீர் அபிவிருத்தி என்பது ஏற்படும். இவர்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டன் வக்ரம் அப்படிங்கிறது பாக்ய சனி. வக்ரம் பெற்று ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய சாட்டன் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த பாக்கியங்களை மேலும் 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 அபிவிருத்தி படுத்துவார். அப்போது அந்த பாக்கியம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஸ்பீடாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார்கள். இப்போ இவர்களுக்கு தேடி பார்க்குறோம் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, யாராவது ஒருத்தங்க மூலமாக உங்களுடைய பணத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கம் செய்ய வைப்பார். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணத்தை முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த முதலீடு தேவையா, இப்போ நம்ம எதுலையாவது போய் முதலீடு பண்ணிட்டு அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பது நலம். இதை மட்டும்
மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் சிறப்புகளை இப்பொழுது காண்போம். எல்லா மாதங்கள்லையும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் தனுராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் விழும். அப்போது இதை நீங்கள் குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம். வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது. நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.